எம்கே சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். வரும் 21/7/2026 அன்று ஆடி மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை வருகிறது. இந்த செவ்வாய்க்கிழமையை சாதாரண நாளாக நினைத்து தவறவிட்டுடாதீங்க. இந்த ஒரு நாள் மகாலட்சுமியின் அருளை பெறவும், நம்முடைய கடன் சுமை குறையவும், வீட்டில் பணவரவு பெருகவும் மிகவும் சிறப்பான நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் செய்ய வேண்டிய 2 எளிய வழிபாட்டு முறைகள் பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. அது என்னன்னா, ஒரு கைப்பிடி பச்சரிசி, சிறிது கற்கண்டு, பாசிப்பருப்பு இவை மூன்றும் இருந்தாலே போதும் என்று சொல்லப்படும் இந்த வழிபாட்டிற்கு பின்னால் இருக்கும் ஆன்மீக ரகசியம் என்ன? ஆடி முதல் செவ்வாயின் மகிமை என்ன? செய்ய வேண்டிய வழிபாடு என்ன? அதனால் நமக்கு கிடைக்கும் பலன்கள் என்ன? இது எல்லாவற்றையும் பற்றித்தான் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஆடி மாதத்தில் வரும் ஒவ்வொரு நாளுக்குமே ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. அதிலும் ஆடி செவ்வாய்க்கிழமை ரொம்பவே விசேஷமான நாளாக கருதப்படுகிறது. குறிப்பாக கடன் பிரச்சனை, பணத்தட்டுப்பாடு, வருமானம் வராமல் கஷ்டப்படுபவர்கள் அனைவரும் இந்த நாளில் மகாலட்சுமியை மனதார வழிபட்டால் நல்ல பலன் கிடைக்கும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். இதற்கு பின்னாடி ஒரு ஆன்மீக காரணமும் சொல்லப்படுகிறது. அது என்னன்னா, ஒருவருக்கு கர்ம வினைக்கான பலன்களை தரக்கூடிய கிரகமாக செவ்வாய் பகவான் கருதப்படுகிறார். செவ்வாய் பகவான் நிலம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மட்டுமல்ல, கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் செவ்வாய் பகவானே காரணம் என்று ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது. ஆடி மாதம் என்பது கடக மாதம். இந்த மாதத்தில் குரு பகவானும் சந்திரனும் விசேஷ பலம் பெறும் காலம். அதனால் இந்த மாதத்தில் வரும் செவ்வாய்க்கிழமைகளில் கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்று வேண்டி வழிபட்டால் அதற்கு நல்ல பலன் கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆடி மாதத்தில் எல்லா தெய்வங்களின் சக்தியும் அம்பிகைக்குள் அடக்கம். அதனால் இந்த மாதத்தில் பெண் சக்தியான மகாலட்சுமியை வழிபட்டால் நம்முடைய வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும், பணவரவு பெருகும், கடன் சுமை குறைய வழி பிறக்கும். இங்கே கடன் என்றால் நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் மட்டுமல்ல, நமக்கு வரவேண்டிய பணம் தாமதமாக இருந்தாலும் அதுவும் ஒரு வகையில் கடன் தான். இரண்டுமே சரியாக வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். அதற்காக முதலில் சொல்லப்படும் வழிபாடு என்னன்னு பார்க்கலாம். ஆடி முதல் செவ்வாய்க்கிழமை காலை ராகு காலமும் யமகண்டமும் இல்லாத நல்ல நேரத்தில் வீட்டில் இருக்கும் மகாலட்சுமி படத்திற்கு சந்தனம், குங்குமம் வைத்து அழகாக அலங்காரம் செய்யுங்கள். அதற்கு பிறகு ஒரு தட்டில் 3 கிண்ணங்களை எடுத்து வையுங்கள். முடிந்தவரை பிளாஸ்டிக் கிண்ணம் பயன்படுத்தாமல் கண்ணாடி அல்லது பீங்கான் கிண்ணம் பயன்படுத்துவது நல்லது. முதல் கிண்ணத்தில் பச்சரிசியும், இரண்டாவது கிண்ணத்தில் டைமண்ட் கற்கண்டையும் வையுங்கள். மூன்றாவது கிண்ணத்தில் பாசி பருப்பு வையுங்கள். இந்த 3 கிண்ணங்களையும் மகாலட்சுமி படத்தின் முன் வைத்து மனதார வழிபடுங்கள். மாலையில் அந்த பச்சரிசி, கற்கண்டு, பாசி பருப்பை வைத்து கற்கண்டு பொங்கல் செய்து மகாலட்சுமிக்கு நைவேத்தியமாக படையுங்கள். அதற்கு பிறகு அந்த பிரசாதத்தை வீட்டில் இருப்பவர்களுக்கு கொடுங்கள். முடிந்தால் அருகில் உள்ள கோவிலுக்கு எடுத்துச் சென்று அங்கிருக்கும் பக்தர்களுக்கும் வழங்கலாம். குறிப்பாக சின்ன பெண் குழந்தைகளுக்கு இந்த பிரசாதத்தை கொடுத்தால் அதை மகாலட்சுமியே வந்து ஏற்றுக்கொள்வதாக ஒரு ஐதீகம் இருக்கிறது. ஒருவேளை உங்களால் காலையில் இந்த வழிபாட்டை செய்ய முடியவில்லை என்றால் மாலையில் அந்த பொருட்களை எல்லாம் வைத்து பூஜை செய்துவிட்டு மறுநாள் புதன்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை கற்கண்டு பொங்கல் செய்து படைக்கலாம். அதுவும் முடியவில்லை என்றால் கற்கண்டை மட்டும் நைவேத்தியமாக வைத்து வழிபட்டாலும் பரவாயில்லை என்று சொல்லப்படுகிறது. இப்போது இரண்டாவது வழிபாட்டை பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை காலை செவ்வாய் ஓரை என்று சொல்லப்படும் காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலான நேரத்தில் முதலில் விநாயகரை வணங்கி ஒரு தேங்காய் உடையுங்கள். அதற்கு பிறகு நீங்கள் யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டியிருந்தால் முடிந்த அளவு ஒரு சிறிய தொகையாவது அவர்களுக்கு கொடுங்கள். அது எவ்வளவு சிறிய தொகையாக இருந்தாலும் பரவாயில்லை. நமக்கு முக்கியம் கடனை அடைப்பதுதான். ஒருவேளை வங்கி கடன் இருந்தால் அதற்காக ஒரு தண்ணி உண்டியல் வைத்து அதில் சிறிது பணத்தை போட்டு சேமிக்க ஆரம்பியுங்கள். பிறகு அந்த பணத்தை வங்கி கடன் செலுத்த பயன்படுத்தலாம். மாலையில் பூஜை அறையில் ஒரு மரப்பலகையை பன்னீரால் துடைத்து சுத்தம் செய்யுங்கள். அதற்கு மேல் பச்சரிசியால் ஒரு ஸ்வஸ்திக் சின்னம் வரையுங்கள். அதன் அருகில் பச்சரிசியுடன் மஞ்சள் கலந்து இன்னொரு கோடு போடுங்கள். பிறகு ஸ்வஸ்திக்கின் 4 மூலைகளிலும் குங்கும பொட்டு வையுங்கள். இதில் வெள்ளை நிற பச்சரிசி சந்திரனை குறிப்பதாகவும், மஞ்சள் குரு பகவானை குறிப்பதாகவும், குங்குமம் செவ்வாய் பகவானை குறிப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு 108 லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சொல்லி பூக்களால் அர்ச்சனை செய்யுங்கள். முடிந்தால் கனகதாரா ஸ்தோத்திரமும் பாராயணம் செய்யலாம். நெய்வேத்தியமாக பால் பாயாசம் படைத்து வழிபடுங்கள். அதற்கு பிறகு அந்த பிரசாதத்தை வீட்டில் உள்ள அனைவரும் சேர்ந்தே சாப்பிடலாம். இப்படி பக்தியோடு இந்த வழிபாட்டை செய்தால் மகாலட்சுமியின் அருள் வீட்டில் நிரந்தரமாக நிலைத்து
செல்வ வளம் பெருகி கடன் சுமை குறைந்து நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆடி செவ்வாயில் அம்மனுடன் சேர்ந்து அவருடைய மகனான முருகப்பெருமானையும் வழிபடுவது மிகவும் சிறப்பு. தோஷங்களை நீக்குபவர் முருகன், துக்கங்களை போக்குபவள் பராசக்தி என்பதால் இந்த நாளில் இருவரையும் மனதார வழிபட்டால் குடும்பத்தில் நன்மைகள் பெருகும். ஆடி மாதம் முழுவதுமே சக்தி வழிபாட்டிற்கு உகந்த மாதம். மாரியம்மன், கருமாரியம்மன், துர்க்கை, வராகி போன்ற அம்பிகையின் பல்வேறு திருவுருவங்கள் இந்த மாதத்தில் சிறப்பாக வழிபடப்படுகின்றன. அதேபோல் முருகப்பெருமானுக்கும் ஆடி மாதம் மிகவும் விசேஷமானது. குறிப்பாக ஆடி கிருத்திகை மற்றும் ஆடி செவ்வாய்கள் முருக வழிபாட்டிற்கு மிக சிறந்த நாட்கள். ஆடி செவ்வாய் அன்று காலையில் வீட்டில் விளக்கேற்றி அம்மனுக்கும் முருகப்பெருமானுக்கும் செந்நிற மலர்களை சாத்தி வழிபடுங்கள். கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்யுங்கள். எலுமிச்சை சாதம் நைவேத்தியமாக படைத்து மனமுருகி வேண்டிக் கொள்ளுங்கள். அதோடு செவ்வாய் பகவானின் காயத்ரி மந்திரத்தின் ஜெபிக்கலாம். அங்காரக பகவானை வணங்கலாம். இவ்வாறு பக்தியுடன் வழிபட்டால் செவ்வாய் தோஷம் நீங்கி வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் விலகி வீடு, மனை, தொழில், குடும்ப முன்னேற்றம் போன்ற நல்ல பலன்கள் கிடைக்கும். ஆடி மாதத்தின் முதல் செவ்வாயாக இருந்தாலும் நிறைவு செவ்வாயாக இருந்தாலும் உண்மையான பக்தியுடனும் நல்ல எண்ணத்துடனும் செய்யும் வழிபாட்டிற்கே அதிக பலன் உண்டு. எனவே இந்த ஆடி செவ்வாயை தவறவிடாமல் மகாலட்சுமி, அம்பிகை, முருகப்பெருமான் ஆகியோரின் அருளை பெற்று உங்கள் வாழ்க்கையில் கடன் சுமை குறைந்து செல்வ வளம் பெருகி குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் நிலைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.